வேட்டன் சீரிஸில் அடுத்து நான் பார்க்க போகிறது கேப்டன் ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜரோட எபிசோட் 3 தான். ஸோ நம்ம எதுவும் டைம் வேஸ்ட்லாம் பண்ண வேணாம், டேரெக்டாக நம்ம எபிசோடுக்குள்ளேயே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜிஆர்சியோட அந்த ஒரு ஆடை தான் காட்டுறாங்க. குளோபல் ரீபேட்ரியேஷன் கவுன்சில் பிளிப்லேருந்து திரும்ப வந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. பட் பிளிப்லேருந்து திரும்ப வந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆல்ரெடி இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுக்காம விட்டுட்டாங்க. அதனால தான் இந்த ஃப்ளாஷ் மேஸ்டர் குரூப்பே உருவான மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த ஆடை பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு வாண்டா விஷன் ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா வாண்டா விஷன் இதே மாதிரி தான் எபிசோடுக்கு ஒரு ஆடை வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. இங்கேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஆர்ஸோட ஆடுமே வந்திருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் நம்ம ஜீமோவை நம்ம பக்கி பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போய் மீட் பண்ணுறாரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின்டர் சோல்ஜராக மாற்றக்கூடிய அந்த ஒரு லைன்ஸ் அவர் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணுற டெக்னிக் இப்போ அந்த இடத்துல வேலை செய்யலை. வக்காண்டா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பசவி ஷூரி வந்துட்டு அந்த மனசில் இருந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டாங்க போட்டிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வர மாற முடியல. இதெல்லாம் இப்போ வேலைக்காகாது, கிளம்பு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஜீமோ பார்த்தீங்கன்னா இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. லைக் நான் இருட்டிலே வாழ்ற வேண்டாம் அப்படின்னு அந்த சித்தார்த்த அபிமன்யு மாதிரி இருட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜீமோ வெளிச்சத்துக்கு வந்துட்டு இருக்காப்புல. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ட்ரிக்ஸ் பண்ணி அந்த ஜெயிலேருந்துமே எப்படியே பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுவாங்க. அந்த இடத்துல அந்த ஸ்க்ரீன் பிளே பார்க்கறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதுவும் வித்தியாசமாக நல்லாவே இருக்கும். இது ஆல்ரெடி வேறு ஏதோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரி ஞாபகம், பட் எந்த படம் தாங்க எனக்கு ஞாபகம் வரல. இதே மாதிரி ஒரு ஜெயில் பிரேக் சீக்வன்ஸா ஆல்ரெடி நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீமோட இடத்துக்கு போறாங்க. ஜீமோ பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஆல்ரெடி ஒரு பெரிய பணக்காரராக இருந்தவர் தான். அவருக்குமே ஒரு பட்லர் இருக்க மாதிரிலாம் காட்டுவாங்க. பேட்மேன் ஸ்டைலில் ஆல்ஃப்ரெட் மாதிரி இவருக்குமே ஒரு பட்லர்லாம் இருந்துட்டு இருக்காப்ல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட கார்ஸ் இருக்கும். இப்போ நாம என்ன கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ பண்ண போறோம் அப்படின்னு மாதிரி கேட்பாரு. கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோன்றது ஐ மீன் கார் திருடுறதையும் அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு எனக்கு ஜிடிஏ கேம் மாதிரி ஞாபகம் வந்துச்சு. அதையுமே கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோன்னு தானே சொல்லுவாங்க. அந்த ஞாபகம் எனக்கு வந்துட்டு போச்சு. இப்போ என்ன நம்ம ஜிடிஏ விளையாட போறோமா அப்படின்ற மாதிரி கூட அவர் கேட்டிருக்கலாம். பட் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க மத்ரிபூருக்கு போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. மத்ரிபூருக்கு ஏகப்பட்ட பைரட்ஸால் உருவாக்கப்பட்ட சிட்டி, கிட்டத்தட்ட கிரிமினல்ஸாலேயே நிறைஞ்ச ஒரு சிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபால்கன் வந்துட்டு என்ன ஸ்கல் ஐலண்ட் மாதிரியா அப்படின்னு சொல்லி இருப்பாப்ல. ஆக்சுவலி இந்த ஃபால்கன் வின்டர் சோல்ஜர் வந்த அதே டைமில் தான் பார்த்தீங்கன்னா காட்ஜிலா vs காங் படம் கூட அப்போ தான் வந்துச்சு. நியூ எம்பையர் இப்போ போன வருஷம் வந்தது. 2021 வந்தது தான் பார்த்தீங்கன்னா காட்ஜிலா vs காங். அந்த ஸ்கல் ஐலண்ட் மூவி அதுக்கு ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு போல் இருக்கு, ஒரு பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ். போன எபிசோடில் மிஸ் பண்ணிட்டா பாருங்களேன். போன எபிசோடில் கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஹாபிட்க்கு ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பற்றி பேசும்போது என்ன கேண்டால்ஃப்ன்ற மாதிரியா கேட்டிருப்பாரு. ஹாபிட்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ், ஒரு பாப் கல்ச்சர் அங்கேயுமே கொடுத்துருப்பாங்க. மார்வல் எப்போவுமே பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸாக அங்கங்கே தூவிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் ஜான் வாக்கர் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவை கவர்மெண்ட் சொல்கிற விஷயங்களை தான் பண்ணிட்டு இருக்கான். லைக் கவர்மெண்ட்டுக்கு கீழே வேலை செய்கிற ஒரு கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் அப்படி இருக்க மாட்டார். அவருக்கு என்ன சரின்னு போடுதோ அதை தான் செய்வார். பட் ஜான் வாக்கர் இருந்ததில் பார்த்தீங்கன்னா ஹீஸ் ஜஸ்ட் அ சோல்ஜர். கொடுக்குற வேலையை செஞ்சு அதை மீன் ஒபே த ஆர்டர்ன்ற மாதிரி இருக்கிற ஒரு சாதாரண சோல்ஜர், அவ்வளோதான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அவனோட திமிரை காட்டுறாரு. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கறியெல்லாம் கூட துப்புறாங்க. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவன் தன்னோட திமிர்த்தனத்தை தான் அந்த இடத்துல காட்டிட்டு இருக்கான். அங்கேருந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க மத்ரிபூருக்கு போகிறாங்க. மத்ரிபூரை காட்டுவோம் பார்த்தீங்கன்னா மத்ரிபூர்னு சொல்லிட்டு காத்தம் சிட்டியை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு தோணி இருக்கலாம். எக்ஸாக்ட்லி எனக்குமே அந்த ஒரு ஃபீல் வந்துச்சுங்க. என்னடா காத்தம் மாதிரி இருக்கே லைட்டாக ஒரு ஃபீலில் பார்க்கறதுக்கு அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. பட் அவங்க கிட்டத்தட்ட ஒரு டார்க் சிட்டின்ற மாதிரி அந்த ஒரு டோனில் காமிச்சிருக்காங்க போட்டிருக்கு. ஏன்னா ஃபுல்லாக கிரிமினல்ஸ் இருக்கிற சிட்டியில், அதனால டார்க் சிட்டின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க போல. அந்த இடத்துல நம்ம ஃபால்கன் பார்த்தீங்கன்னா கான்ராட் மார்க் அப்படின்ற ஒரு கேரக்டர்கள் தான் போயிருப்பாரு. அந்த கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா காமிக்ல ஆக்சுவலி ஸ்மைலிங் டைகர் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்துட்டு இருக்கோம். அந்த ஒரு மாரேஷத்தில் தான் அவர் போயிருக்காரு. அந்த ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்துட்டு தண்டர்போல்ட்ஸில் கூட இருக்கிற மாதிரிலாம் காட்டி இருந்திருப்பாங்க. அடுத்து தண்டர்போல்ட்ஸ் படம் வரப்போது. மேபி அந்த படத்தில் இந்த கேரக்டரை காமிச்சாலும் காமிக்கலாங்க. மேபி பாசிபிளி வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்பியை மீட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாரில் இருப்பாங்க. பார்லையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வின்டர் சோல்ஜர் திரும்ப பழைய வின்டர் சோல்ஜர் எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு அவர் விற்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கூட ஒரு டீலிங்ஸ் போயிட்டு இருக்கோம். செல்பியை பார்க்கும்போது அந்த இடத்துல இதே அவனுக்கு மாட்டிக்கிட்டானுங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா ஃபோன் பண்ணி இவளை மாட்டி விட்டுருவாங்க. சாமோட அக்கா ஃபோன் பண்ணி இவங்க எல்லாத்தையுமே மாட்டி விட்டுருவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷேரன் பார்த்தீங்கன்னா செல்பியை போட்டு தள்ளிடுறா. அந்த இடத்துல அவங்களாம் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அங்கேருந்து அவங்கள ஷேரன் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா செல்பி செத்துட்டா, அவங்கள பிடிக்கிறவங்க அவனை கொண்டவங்களை பிடிக்கிறவங்களுக்கு 1K பிட்காயின்ஸ் அப்படி மாதிரி போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி பிட்காயின்ஸ் அது எல்லாமே டிரான்சாக்ஷன் பிட்காயினில் தான் நடக்குது போட்டிருக்கு. இந்த சீன்லாம் பார்க்கும்போது டக்குன்னு உங்களுக்கு ஜான்விக் பார்க்குற ஒரு ஃபீல் கிடைக்கலாம். ஏன்னா எனக்குமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா ஜான்விக் மாதிரிலாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேரனுக்கு ஒரு ஃபைட் சீன் வந்திருக்கும். அந்த இடத்துல வர ஃபைட் சீன் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜான்விக் படத்தை உங்களுக்கு பல இடத்துல ஞாபகப்படுத்தலாம். எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு, ஃபீல் கொடுக்கலாம். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடோட ரைட்டர் பேர் பெராக் கால்ஸ்டட். அவர் தான் பார்த்தீங்கன்னா ஜான்விக் ஃபேன்சிஸோட கிரியேட்டர். ஒருவேளை அந்த இன்ஸ்பிரேஷனால இந்த எபிசோட் ஃபுல்லாக இருக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம். அந்த இடத்துல ஷேரன் கார்டன் கூடவே பேசிகிட்டு இருக்காங்க. நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், திரும்ப அமெரிக்காவில் வரதுக்கான உனக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படி மாதிரி ஒரு டீலிங்கை போட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வில்ஃப்ரெட் நேகலை மீட் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. டாக்டர் எஸ்கினோட அந்த ஒரு சூப்பர் சோல்ஜர் சீரத்தை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப எகைன் ரீக்ரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அது இனிமேல் வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணதும் இந்த டாக்டர் தான். காரணம் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்கினோட சீரம் வந்துட்டு ஆளுங்களை நல்லா பஃபாக்கி லைக் ஒல்லிபச்சான அந்த நம்ம கேப்டன் ஸ்டீவ் ராஜர்ஸ் அதுக்கப்புறம் பல்காக ஆயிடுவார். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சீரம் வந்துட்டு ஃபிசிக்கலாக எந்த சேஞ்சஸுமே கொடுக்காது. பட் ஸ்டில் அவங்களுக்கு அந்த
சூப்பர் சோல்ஜர் பவரை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது வெளியே பயங்கரமான சண்டை ஓடிட்டுருக்கோம். பட் உள்ளே அந்த தகவல்லாம் கேட்டு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஜீமோ பார்த்தீங்கன்னா நேகலை சுட்டுருவான். ஜீமோட ஒரே ஒரு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த உலகத்தில் யாருமே சூப்பர் சோல்ஜர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அதுக்காகவே பார்த்தீங்கன்னா அது உருவாக்கணும் போட்டு தள்ளிட்டா இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி நேகலையுமே போட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எப்படியோ வெளியே எஸ்கேப் ஆகி வந்து சண்டையெல்லாம் போட்டு முடிஞ்சு அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஜீமோ தன்னோட மாஸ்கையுமே போடுவாப்பில் காமிக்க கியூரேட் மாஸ்க்கு. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்டை பார்க்கும்போது டார்க் நைட் படத்தில் நம்ம ஜோக்கர் அந்த மாஸ்க்கை பிடிச்சிட்டு பாருல அந்த ஷார்ட் மாதிரியும் அப்படியே பார்க்குறதுக்கு அந்த மாஸ்க்கை போட்டுட்டு பார்க்குறதுக்கும் போது நம்ம விக்ரம் படத்தில் ஒரு பிளாக் மாஸ்க் போட்டிருப்பாங்களே அந்த ஒரு ஃபீல்லாம் எனக்கு கொடுத்துட்டு இருந்துச்சு. ஒரு வேளை இருக்கலாங்க, வாய்ப்பு இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க காரில் போகும்போது நம்ம பக்கி முன்னாடி உட்காந்து ஃபால்கன் பண்ணியிருப்பாப்பில் ஒரு சீட்டை தட்டை அப்படின்னு சொல்லும் போது முடியாது அப்படின்னுவார். எக்ஸாக்ட்லி சிவில் வார்லையுமே இதே மாதிரி தான் ஒரு சீனில் ஒரு சீட்டை தட்டைன்னு சொல்லும் போது சாம் முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு இங்கே பழிக்கு பழி. ஆக்சுவலி இந்த வில்ஃப்ரெட் நேகல் தான் பார்த்தீங்கன்னா காமிக்கில் ரீபர்த் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்டை இன்வால்வ் ஆயிருந்திருப்பாரு. அதில் தான் பார்த்தீங்கன்னா பல பேரை உருவாக்கி இருந்திருப்பாங்க. ஐசியா பிராட்லி வச்செல்லாம் கூட டெஸ்டிங்லாம் பண்ணியிருப்பாங்க. இங்கேயுமே அதே மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்லி மாகந்தாக்கு அந்த பக்கம் மாமா டானியா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலி இவங்களை சம்மந்தப்பட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் முழுக்க ஒரு தனி சப்ளாட்டே ஒரு கதை போகிற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. இந்த மாமா டோனியா யார், இவங்க இந்த ஃப்ளாக் ஸ்மேஷர்ஸ்லாம் யாருன்னு சொல்கிறதுக்காக தனியாக ஒரு சப்ளாட்டே இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பிளான் பண்ணியிருக்காங்களாம். பட் அதுக்கப்புறம் கொரோனாலாம் வந்துட்டதுனால அந்த ரைட்டிங் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு வெறும் இவங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போயிருந்திருக்காங்க. அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் ஃப்ளாக் ஸ்மேஷர்ஸ் இந்த உலகத்தை மட்டும் இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 14 பேர்த்த கொண்டுட்டாங்க ஒரு பாம்பு வச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க தப்பான பாதையில் போயிட்டுருக்காங்க அப்படின்றத தெளிவாகவே காட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம சாமன் பக்கியை காட்டுறாங்க. அவங்க ஜீமோ கூட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம பக்கி மட்டும் கரெக்டாக ஒரு விஷயத்தை நோட் பண்ணிடுறாரு. வக்காண்டன்ஸோட அந்த ஒரு கொமோயி பீட்ஸ் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகவும் கையில் டெக்னாலஜி ஆக்சஸ்க்காக ஒரு பீட்ஸ் வச்சிருப்பாங்களே அதை இவர் பார்த்துறாரு. மற்றவங்களாம் நோட் பண்ணல, இவர் மட்டும் எப்படா பார்த்தான்னு கேட்டிங்கன்னா பாசிபிளி அவர் கையில் அந்த வைப்ரேனியம் மாம் இருக்குல்ல, ஸோ அதனால் மேபி இதை பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லை அவங்க கூட தான் இவர் பல நாள் வாழ்ந்திருக்காரு, மேபி இது அவருக்கு கண்ணுக்கு மட்டும் துண்டாக தெரிஞ்சிருக்கலாம். அந்த கொமோயி பீட்ஸையும் எடுத்துகிட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த வக்காண்டனை மீட் பண்ணுறதுக்காக போயிருப்பார். அங்கே இருக்கிறது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வக்காண்ட அந்த டோரா மிலேஜியோட சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் இவங்க தான். அது நாங்கள் இங்கே ஜீமோக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடுமே முடியுது. ஸோ இப்போ ஜீமோவை பார்த்தீங்கன்னா வெளியே விட்டதில் வக்காண்டன்ஸுமே காண்டில் இருக்காங்க. அடுத்தது என்ன இப்போ அடுத்தும் பிரச்சனையை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அவள் தாங்க இந்த வீடியோ வந்து நிறைய விஷயம் மிஸ் பண்ண கவுண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.